பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் எத்தனையோ முறை இந்த 32ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை எத்தனையோ விதத்தில் சொல்லி கொடுத்து சங்கீதத்தை நடத்தி இருக்கிறார். முதலாவது இது ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதமாய் எழுதப்பட்டிருந்தாலும், தாவீது எழுதியிருந்தாலும், பிற்பாடு சில காரியங்களை இதிலே சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? முக்கியமானது என்னன்னா, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. என்ன பண்றார் தேவன்? நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். இவ்வளோ நல்ல தேவன் எங்கேயாவது இருப்பாங்களா? எந்த கடவுளாவது வந்து நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்லுகிறதுக்கு எந்த தெய்வமும் இல்லை. நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்றதுக்கு எந்த தெய்வமும் இல்லை. அவர் போதிக்கிற தெய்வம். அடிக்கடி பார்த்துருக்கோம் அவர் எப்படியெல்லாம் போதிப்பார்னு பார்த்துருக்கோம். மிருகங்களை கொண்டு போதிக்கிற தெய்வம், காகங்களை கொண்டு போதிக்கிற தெய்வம், பறவைகளை கொண்டு போதிக்கிற தெய்வம். எத்தனையோ பறவைகளை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். வேதாகம பறவைகள் என்று சொல்லி அந்த பறவைகளை குறித்து தியானிக்கும் போது அந்த பறவைகளை வைத்து தேவன் எப்படியெல்லாம் போதித்தார். ஒரு சேவல், அதை வச்சு பேதுருவுக்கு போதித்தார். இந்த சேவல் 2 தரம் கூவுறதுக்குள்ள ஒரு 3 தரம் மறுதளிச்சிட்டார். அவ்வளோ நல்ல மனுஷன். அந்த சேவல் கூவி முடிச்ச உடனே தான் தெரியுது தேவன் சொன்னதே அவருக்கு ஞாபகம். நீ மறுதளிப்பாய் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமா. சொல்லப்பட்டது நிறைவேறும் போதுதான் அவருக்கு ஞாபகமே வருது. சேவலை கொண்டு தேவன் என்ன செய்தார்? பேதுருவோடு பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நரியை வைத்து என்ன செய்தார்? ஏரோதுவை தேவன் காண்பித்து கொடுத்தார். அவன் யாரு? நரி என்று சொன்னார். அந்த நரிக்கு சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? நம்ம நாயின் திட்டுறதுக்கு பயப்படுறோம். அவரு யாரா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டார். தேவன் பெரிய அரசியல், ஐயோ பெரிய ராஜா. அந்த நரிக்கு சொல்லுங்கள். அவன் தந்திரமா தான் வேலை செய்யறான், ஆனா அவன் யாரு? நரி என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? சொல்லி கொடுத்தார். பறவைகளை கொண்டு, மிருகங்களை கொண்டு அன்றைக்கு போதித்ததை நாம் அறிந்திருக்கிறது நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். அதையே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதில்ல சபையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்க்கிறோம், நாம் வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம். ஆமா, உனக்கு கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும். எப்ப அதுக்கு புத்தி இல்லாம போச்சு? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டாம விட்டாங்க. வாயை கட்டாம விட்டோன்னு அது என்ன ஆயிடுச்சு? கோவேறு கழுதையா போயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல எல்லாம் திட்டினா எப்படி திட்டுவாங்க? கோவேறு கழுதைன்னு தான் திட்டுவாங்க. கழுதைன்னு கூட திட்ட மாட்டாங்க. ஏன்னா கழுதையை விட மோசம் கோவேறு கழுதை. கோவேறு கழுதைக்கு மூளையே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. இது கழுதையும் இல்லை, குதிரையும் இல்லை, ரெண்டும் கலந்தது. அது குதிரை ஹைட்டா இருக்கும், கழுதை குள்ளமா இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இது வித்தியாசமான ஒரு மிருகம். இந்த கோவேறு கழுதையை தான் அடிக்கடி நிறைய பேர் திட்டுவாங்க. எங்க பாட்டி எல்லாம் கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டா எங்களெல்லாம் திட்டும்போது கோவேறு கழுதை அப்படின்னு திட்டுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படிப்பட்ட இந்த கோவேறு கழுதையை தேவன் என்ன செய்கிறார்? காண்பித்து கொடுக்கிறார். வாய் கட்டப்படல, கடிவாளம் போடல. ஒண்ணு வாய் கட்டி இருக்கணும் குதிரைக்கு, ரெண்டாவது என்ன பண்ணிருக்கணும்? கடிவாளம் போட்டிருக்கணும், இன்னொன்னு கலிக்கம் போட்டிருக்கணும். இந்த 3 இருந்தா தான் குதிரை ஒழுங்கா ஓடும். இல்லைன்னா அது என்ன பண்ணும்? தாறுமாற வழி தெரியாது. அதுக்கு பார்வை எப்படி இருக்கும்? இந்த பக்கம் ஒரு கண்ணு பார்க்கும், இந்த பக்கம் ஒரு கண்ணு பார்க்கும். எது வழின்னு தெரியாது. இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், வழி தெரியாது. கடிவாளம் போட்டால் தான் அது நேராக பார்த்து ஒழுங்கா ஓடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆவிக்குரிய கோவேறு கழுதைகள் எத்தனை பேர்? இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, இப்படி பண்றதா, அப்படி பண்றது, குழப்பம் குழப்பம், பாதி நாள் குழப்பம். ஏன்? என்னதுனால? புத்தி இல்லை.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 28:12. ஆமா, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுகிறது எங்கே? புத்தி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். விளையிறது எங்க விளையுது? புத்தி விளையுமா? விளையுமா? புத்தினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் அது விளையுமா விளையாதான்னு பார்க்கலாம். புத்தினா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை என்ன பண்றது? புரிந்து கொள்ளுகிறது. எதை எடுத்தாலும் புரிஞ்சுட்டு செய்யும். புரியலன்னா செய்யவே கூடாது. அரைகுறையா செஞ்சா என்ன ஆகும்? காரியம் கெட்டு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. புரிஞ்சாதான் செய்யணும். ஏன் செய்றீங்க சிஸ்டர்? ஏன் சிஸ்டர் நீங்க இதெல்லாம் வச்சு நலுங்கெல்லாம் வைக்கிறீங்க, வளைகாப்பெல்லாம் பண்றீங்க, வளையெல்லாம் போடுறீங்க, ஏன் செய்றீங்க? புரிஞ்சு செய்யணும். ஏன் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அது சந்தோஷம் நினைச்சு செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னு தெரியாது, சடங்கு தெரியாது, ஏதோ செய்யணும்னு செய்யறாங்க. நம்மளை கேட்டா நம்ம சொல்லுவோம், எங்களுக்கு எது சந்தோஷம்? வளையல் போடுறது இல்லை, எங்கள் தேவ சமூகத்துல அவருடைய நாமத்தை கரங்களை உயர்த்தி பாடி துதிக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? புத்தி இல்லை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னே தெரியாது. அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு கூட்டம் கர்த்தருடைய நாமம் தரித்த பிள்ளைகளை அழிக்க தீர்மானம் கொண்டு அலைகிறார்கள். ஏன் நம்ம தேசத்திலேயே கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், 2025க்குள் கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படுறாங்க? ஏன் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்பவே கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களை அழித்து போடுங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல சொல்லி தராங்க, எத்தனையோ RS குரூப்ஸ் சொல்லி தராங்க. இப்படிலாம் பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணுங்க, குழந்தையில இருந்தே ஏன் கற்றுக் கொடுக்குறாங்க? அம்மாத்திரம் புத்தியும் இல்லை சொரணையும் இல்லை என்று வாசிக்கும். என்ன இல்லை? புத்தி இல்லை, சொரணை இல்லை, ரெண்டும் தெரியல. கிறிஸ்தவர்களை அழிச்சிட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க சும்மா விட்டா நல்லா இருப்பாங்க, அவங்க சும்மா விட்டா இவங்க நல்லா இருப்பாங்க. ராஜாஜி சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவர்களே ஒன்றும் பண்ணாது, அப்படியே விட்டுரு, அவங்க மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனா பெருகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல, நசுக்க தான் கூட்டங்கள் எழுப்புதல்கள் எல்லா இடத்துலையும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? 25 அழிச்சிருவோம்னா இப்போ எல்லாம் சேர்ந்து அநேக இடங்களில் ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். அநேக இடங்களில் இந்த காரியத்தை நம்ம தேசத்தையும் நம்முடைய சென்னை பட்டணத்திலையும் மையமாக வைத்தே அநேகர் ஜெபிக்க எழும்பியிருக்கிறார். காரணம் என்ன? அவங்கள நசுக்குனா நீ அழிஞ்சிருவேன்னு தெரியும் அவங்களுக்கு. கர்த்தருடைய பிசாசோட நோக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும். ஆனால் தேவ நோக்கம் என்னது? என் பிள்ளைகளை பெருக பண்ண வேண்டும். அம்மாத்திரம் புத்தி இல்லை. அவங்கள அழிச்சிருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இயேசுவை கல்லறையில் வைக்கும் போது நினைச்சாங்க, அவ்வளோதான், இவர் சகாப்தம் முடிந்தது, இவர் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. அதுதான் ஆரம்பம் என்று புத்தி இல்லை அவங்களுக்கு. ஏன் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள்? புத்தி இல்லை. நம்ம மூதாதையர்கள் வணங்கின எல்லாமே வெறும் மிருகங்கள் தான், வெறும் பறவைகள் தான், இல்லைன்னா மனிதர்கள் தான். குலதெய்வம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் யாரு? அவங்களுடைய மூதாதையர்கள், அவருடைய ஆவிகள் தான். அது தெய்வம் அல்ல. 33 தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம் என்று அவங்களோட வேதமே சொன்னாலும் அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லை. காரணம், புத்தி இல்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமை ஏவாளை ஏதேன் தோட்டத்துல படைத்து வைத்து அவர்களோடு உலாவினார், பேசினார், ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல கூடவே இருந்தார். ஏற்கனவே சொல்லிட்டார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காது, அது புசிக்கும் நல்ல நீ சாகவே சாவான்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மாக்கு என்னன்னா அது மேலேயே கண், அது பார்வைக்கு இன்பம். புத்தி என்ன பண்ணணும்னு நினைச்சது? அது தெளிவிக்கும் நினைச்சது.
நமக்கு புத்தி தெளிஞ்சிரும். இப்பதான் புத்தி நல்லா இருக்குன்னு தெரியல. அதுக்கு என்ன தெரியும்? புத்தி தெளிஞ்சிரும். பார்வைக்கு நல்லா இருக்கு. நீங்க நிறைய பேர் விழுந்து போறது எதனால? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பையன் தான் எனக்கு வேணும், பார்க்க நல்லா இருக்கு. பார்வைக்கு இன்பம். அது மாத்திரமல்ல, அது எப்படி இருக்கிறது? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஒண்ணு பார்வையில விழுந்து போவாங்க, கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா எதுல விழுந்து போவாங்க? கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பார்வையில விழுந்து போவாங்க, இல்லைன்னா வாயினால விழுந்து போவாங்க. பார்வை என்னது? பார்வைக்கு இன்பமா இருக்கு. அது பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு. நிறைய பேர் விழுந்து போறது அதுலதான். கதட பரிசுத்த பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. ரெண்டாவது எதுல விழுந்து போவாங்க? சாப்பாட்டுல விழுந்து போவாங்க. ரெண்டு காரியம் முதல்ல அவங்க விழுகிறது இருக்கு காரணம். பார்க்கறதெல்லாம் வேணும். அவங்க வீட்டுல இருந்தா என் வீட்டுல வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும். இது ஒரு புத்தி இல்லாத வாழ்க்கை. ரெண்டாவது, சாப்பிடுறது எல்லாமே வேணும். பிரியாணியா அடி, அப்புறம் வயிறு வலி வந்தா யார் பார்க்க? கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவையானதை சாப்பிடுங்க. பிரியாணியும் சாப்பிடலாம், பழைய சாதமும் சாப்பிடலாம், தேவையான அளவுக்கு சாப்பிடும். அதிகப்படியா இருக்கும்போது என்ன ஆயிடுது? புத்தி இல்லாம போயிடுது. நிறைய சாப்பிட்றவங்களை பார்த்தீங்கன்னா புத்தி இருக்காது, அப்படியே வேவரிங் மைண்டா இருப்பாங்க, தெளிந்த புத்தியே இருக்காது. காரணம் என்னோட மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு போனது. பார்க்குறாங்க, கண்ணு போயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய மேதை. அவர் என்ன செய்தார்? அந்த தமஸ்குவுக்கு போகும்போது யூதர்களை அல்லது தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி கொல்லும்படிக்கு அவங்க கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போறாரு. பெரிய பெரிய ராஜாக்கள்கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர். தமஸ்கு போறார். எதுக்காக போறாரு? இந்த ஜனங்களை அழிக்கணும், இந்த ஜனங்களை அழிக்கணும். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா புத்தி இல்லை, அவங்க தான் தேவ பிள்ளைகள்ங்கிற புத்தி இல்லை. அவர் போயிட்டே இருக்கிறாரு. இயேசுவை தரிசித்தார், இயேசுவை பார்க்கிறார். முதல்ல பார்வை, அவர் பார்க்கிறாரு. இயேசுவை பார்த்த உடனே அடுத்தது எதாயிடுச்சு? இவருக்கு இருந்த கண்ணு குருடாயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு. ஆனா மனக்கண்கள் திறந்துருச்சு. இன்னைக்கு தேவன் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது தான் புத்தி உள்ள வாழ்க்கை. பார்க்கிறார், இப்ப இயேசுவை தரிசிக்கிறார். தரிசிச்ச உடனே ஒரே கேள்வி, அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்லாம் கேட்கல. நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கு? என்னப்பா செய்யணும்? உங்க சித்தம் என்னப்பா? சரியா பார்த்தா சரியா பேசுவோம், இல்லைன்னா ஏடா கூடமா பேசுவோம். சரியா பார்க்காத ஆளெல்லாம் எப்படி பேசுவோம்? ஐயோ என்னை கண்ணு போயிடுச்சு, நான் இனிமே ஏன் வாழணும்? நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒருத்தரை பார்த்த உடனே எங்க பார்வையே போச்சு, நான் வாழவே எனக்கு விருப்பம். எனக்கு இது போயிடுச்சு, நான் இருக்க மாட்டேன். எனக்கு அது போயிடுச்சு, நான் இருக்க மாட்டேன். பாதி இதில் பேசியே போயிடும். கதட பரிசுத்து காரணம் என்ன? வாய். ஒண்ணு கண்ணு, அடுத்தது வாய். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணும்? கண்ணு காவல் வைங்க. என் கண்களுக்கு கலைக்க போடும் என்று ஜெபியுங்கள். நம்ம மாத்திரம், நமக்காக மாத்திரம் இல்லை, நம்ம அருகாமையில் இருக்கிற அல்லது அறியாமையினாலே பாவம் செய்கிற, அறியாமையினாலே விக்கிரகாராதனை செய்கிற, அறியாமையினாலே மந்திரவாதங்கள் செய்கிறவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபியுங்கள். அவங்க மனக்கண்ணு திறந்தா போதும், அவங்க சரியா பார்ப்பாங்க, பார்க்க வேண்டியதை பார்ப்பாங்க. மனக்கண் திறக்காத வரைக்கும் நம்மளை மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. நம்ம எப்படி இருந்தோம்? விக்கிரகங்களை வணங்கினோம், எல்லா புத்தகங்களை படித்தோம், சஷ்டி கவசம் படித்தோம், ராமஜெயம் எழுதணும், எல்லாம் பண்ணோம். மனக்கண்கள் திறந்த உடனே தான் அவரை தரிசிக்க வேண்டிய பிரகாரம் தரிசித்து புத்தி தெளிவிக்கப்படும். இப்ப இன்னைக்கு புத்தி என்ன பண்ணும்? தெளிவிக்கப்பட வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எனக்கு அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற கிருபை. அப்புறம்தான் அறிவு, அப்புறம்தான் ஞானம். இதெல்லாம் மூணு ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய ஒரு காரியங்கள். அதெல்லாம் தியானிக்க முடியாது. ஆனால் இந்த புத்தி மாத்திரம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய புத்தி தெளிவிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்கள்
திறக்கப்படும். நம்ம போராட்டம் வரும்போது புலம்பாம இருக்கணும்னா மனக்கண்கள் திறக்கப்படும். பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாம இருக்கணும்னா மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதுல நாம் பார்க்கிறோம், நமக்கு புத்தி எங்க இருந்தெல்லாம் வரும். நார்மலா புத்தி எங்க இருந்தெல்லாம் வரும். ஒண்ணு புத்தி என்ன பண்ணுவோம, உலக பிரகாரமான புத்தி புக் படிக்கிறதுனால வரும். ரெண்டாவது, நியூஸ்லாம் கேட்குறோம், உலக புத்தி வரும். உலகத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங், உலகம் எப்படி இருக்கா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்ம பேசுகிற மனிதர்கள் மூலமாய் சில காரியங்கள் கிடைக்கும். அப்போ ஒன்று, நமக்கு கிடைக்கிற இந்த 3 விதமான புத்தியும் உலக புத்தி படிக்கிறதுனாலையோ நாம் பார்க்கறதுனாலையோ நமக்கு கிடைக்குது. அதே போல ஆவிக்குரிய புத்தி எப்படி கிடைக்கிறதுனா, இதுக்கு ஒரு விளைவிடம் இருக்குது. அதான் யோபு சொல்லுகிறார், புத்தி விளைகிற இடம் உனக்கு தெரியுமா? எங்க இருக்குன்னு கேட்கிறார் யோபுவை பார்த்து. தேவன் தான் கேட்கிறார், புத்தி விளையுமா? புத்தி விளையுமான விளையும். வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கும். எப்படி விளையும்? நம்ம இருதயம் தான் நிலமா. நம்ம இருதயம் தான் என்னது? நல்ல அழகான நிலம். இதுல எல்லாத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்துவார், நல்லா சீர்படுத்துவார். இந்த இருதயத்தை நல்லா பண்படுத்துவார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வேதத்துல வாசிக்கும். நல்லா பண்படுத்துவார். இந்த பண்படுத்தி எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்வார்? விதைக்கிறவர்கள் அனுப்புவார். இந்த விதைக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். எதை விதைக்கிறாங்க? வசனத்தை விதைக்கிறாங்க. இந்த வசனம் விதைக்கப்பட விதைக்கப்பட புத்தி தானா வரும். புத்தியே இல்லாத ஆழா இருந்திருப்போம், தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது எதையோ வணங்கிட்டு இருந்திருப்போம். வசனம் விதைக்கப்படும் போது அது விளைய 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 நம்ம புத்தி என்ன பண்ணும்? மனக்கண் திறந்துடும், புத்தி தெளிவிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தி அறிவாய் மாறும். இப்ப என்ன பண்ணும்? இந்த நாள்ல விதைகள் விதைக்கப்பட வேண்டும். நல்ல சத்தமா வசனத்தை சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கவங்க கேட்கட்டும். இந்த இங்கிருந்து ஒரு வசனம் போய் பேசும். என்னோட பேசினதெல்லாம் நான் கர்த்தர் என்னோட பேசின ஒரே வசனம் தான். நான் முத ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்து அப்படியே வேவரிங்கா இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளணும்னு இல்லை, அப்பதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா என்னோடு தேவன் பேசிக்கிட்டே இருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எங்க போனாலும் ஆட்டம் வரும். அது எந்த இடத்துல இருந்தாலும் இதே வசனம். எத்தனையோ வசனம்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் வராது. உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆட்டோட வசனம் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் வந்துக்கிட்டு தினம் வரும். நான் 10 மணிக்கு பஸ் ஏற போவேன். சில நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா காலையில லேட்டாக போய்க்குவேன், என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நான் 9 o'clock ஆஃபீஸ்க்கு 10 o'clock கூட கிளம்புவேன். 10 o'clock போனாலும் வரும். சில நேரம் பெர்மிஷன் போட்டு போவேன், அப்பயும் வரும். எப்படியாவது எதுலையாவது நான் பார்க்குற டிவியில கூட வந்துச்சு. ஏதோ ஒரு சினிமா, அது எனக்கு தெரியாது. அது இப்போ ஞாபகம் இருக்கு. டிவியே பார்க்க மாட்டேன்னு விட்டுட்டேன். எங்கள் அப்பா திட்டுறாங்கன்னு உட்காந்து டிவி ஆன் பண்ணாங்க. பார்த்தா ஏதோ ஒரு அவார்ட் பிக்சர் அதில் வருது. அதில் யார் அவர் அந்த பொண்ணுக்கு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது. என்னடா இதில் கூடவா இந்த வசனம் வருது? அவ்வளோதான், அழுதுட்டு போய் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து நீ டிவி பார்க்க மாட்டேன், அந்த பக்கம் உட்காந்துட்டு. எப்படி பேசுகிறார்? நம்ம அறியாத காலங்களில் நம்மோடு நமக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். நம்ம பெரிய அறிவாளி இல்லைல்ல, புத்தி இல்லாம தானே இருந்தோம். அதனால நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதே. அப்படி பேசிதான் என்னை தேவன் என்ன செய்தார்? வழி நடத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்தம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆட்டோவே பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னும் புத்தி வளரலன்னா, இனி ஆட்டோவை பார்க்கக்கூடாது. இனி வேதத்து வசனத்தை எடுத்து படிக்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும். ஆட்டோவை பார்த்து ஆட்டோவில் பேசினார்னு யாருமே சொல்லாதீங்க. ஏதோ எதேச்சியா ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லலாம், ஆனா நான் படிக்கிற பைபிளில் கன்ஃபார்ம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பழைய காரியமே பண்ணிட்டு கூடாது. தாவீதுக்கு கூழாங்கல்ல கொடுக்குற வரைக்கும் தான் கூழாங்கல். அப்புறம் பட்டயம் எடுக்கணும். பட்டயம் எடுக்காமல கூழாங்கல் வச்சுட்டே விளையாடிட்டு இருந்தா விட்டுருவாரு. இது விளையாட்டு பிள்ளை. கர்த்தருடைய இன்னும் வளரல, வளர்ந்தா தானே அடுத்து பட்டயத்தை எடுக்க முடியும். அதனால தேவன் என்ன செய்கிறார்? புத்தியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். புத்தியுள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்க வேண்டும்.
எத்தனை குடும்பங்கள்ல புத்தி இல்லாமையினாலே எல்லா தீர்க்கதரிசி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரன் சொன்னான், இந்த ஊழியக்காரி சொன்னான்னு சொல்லி கணவரை பிரிந்து இருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். மனைவியை பிரிந்து வாழ்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டுகிற தேவன், இடிக்கிறவர் அல்ல. ஒண்ணுமே இருக்காது, ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை வந்திருக்கும், இவங்க போயிருப்பாங்க, அவர் உனக்கு ஒத்து வர மாட்டார், டைவர்ஸ் பண்ணிடு. பைபிள்ல எங்க இருக்கு டைவர்ஸ்? அதோட காரியங்கள் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோ. தேவையில்லாத காரியங்களுக்கு பிள்ளைகளை பிரித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அநேக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையில இப்படி பாடுபடுகிறார். அநேக ஆண் பிள்ளைகள் இப்படி பாடுபடுகிறார். நியாயமானதா இருந்தா ஓகே. தேவனுக்கு விரோதமானவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், அவங்களோட சேராதன்னா சேராது. அவளோட வாழ்க்கை சரியில்லை, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அவங்களோட சேராதீங்க. அவங்கள டைவர்ஸ் பண்றது தப்பு இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு சின்ன சண்டைக்காக உடனே அந்த ஊழியக்காரன் சொன்னான், அவன் சொன்னதை நம்பி நான் செய்யறேன்னு செய்யாதீங்க. அவங்களோட பேசுகிற தேவன் வேதத்துல பேசுவார். புத்தி வரணும்னா எங்க வரணும்? பைபிள் கிட்ட வரணும். இதுதான் புத்தி விளைகிற இடம். புத்தி அப்படியே விளையும், விளைஞ்சு 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 வளர்ந்து அழகான கனிதரும் விருட்சங்க மாறும். முதல்ல விளையும், அப்புறம் கனி கொடுக்கும். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் தேவன். ஏன்னா ஒருவன் கனி இல்லைன்னா பரலோகமே போக முடியாது. வரங்கள் இல்லைன்னா கூட போயிடலாம், கனி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்கு போக முடியாது. அப்ப என்ன பண்ணும்? கனி உள்ள வாழ்க்கை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை கனிந்து கொள்ளுங்கள். பேதுரு, அதனாலதான் அந்த பேதுரு 1 அதிகாரத்துல 2 பேதுரு நினைக்கிறேன், 1 அதிகாரத்துல அழகா இப்படி இருக்கும்போது உங்களை கனியற்றவர்களா இருக்க ஒட்டாது. ஞானத்திலிருந்து ஆரம்பிப்பார், எல்லாம் முடிச்சதுல சொல்லும் போது கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. இதனாலே உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பூரணமாய் வழங்கப்படும். பூரணமா கொடுப்பாராம். நம்ம பரலோகம் போறதுக்கு எந்த தடையும் இல்லை, தேவன் நடத்துவார். அப்ப இன்னைக்கு கனி புத்தி உள்ள வாழ்க்கை நான் அர்த்தம். கனி, அந்த அம்மா கனியை வேண்டான்னு சொல்லிட்டு வேற கனியை புசிச்சிட்டாங்க, சொத்த கனியை புசிச்சிட்டாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? பெருமையின் கனியை புசித்தார்கள், கீழ்ப்படியாமையின் கனியை புசித்தார்கள், சாசு கொடுக்கிற கனியை புசித்தார்கள். நாமும் அப்படி அல்ல, தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க அதனால தேவன் நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி புத்தி உள்ள வாழ்க்கை, புத்தி விளைகிற இடம் நம்ம இருதயம் தான். அது விளையும் எப்போனா நம்ம வசனம் கேட்க கேட்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி தரீங்களோ இல்லையோ, வசனம் சொல்லித்தாங்க. வசனம் சொல்லி கொடுக்குற பிள்ளைய பாருங்க, வித்தியாசமா மாறிடும். ஞாபகமே இல்லைன்னும், அவன் எல்லாம் மறந்து போச்சிடும். பைபிள் படிக்க வச்சுட்டு பாருங்க, படிக்க வச்சுட்டு புக்கை கொடுங்க படின்னு சொல்லுங்க, எப்படிதான் ஞாபகம் வரும் தெரியாது. எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஞாபகப்படுத்துவார். இது இல்லை, இதே எழுது, கரெக்டாக ஆன்சர் எழுதுருவார். அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி யாரையா நல்லா போதிக்கிறது. அவருக்கு சயின்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், ஜியாகிரஃபி, எல்லா சப்ஜெக்டும் அவருக்கு தெரியும். அதனால அவர் அழகாக சொல்லி கொடுப்பார். பைபிளை படிச்சுட்டு நாம் என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகளை தேவ வசனத்தை விதைத்து விட்டு அதுக்கப்புறம் உலக ஞானத்தை கொடுப்போம். அந்த உலக ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில கூட எனக்கு புத்தியை தாரும். நாங்கள் தெளிந்த புத்தியா இருக்கோம், வெறும் புத்தி இல்லை, தெளிந்தவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.